ஓடிவிடாதீர். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். லூக்கா 15:20. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் தம்மை பட்சிக்கும் அக்னி போன்ற பயங்கரமான தேவனாக இஸ்ரவேலருக்கு காண்பித்தார். அந்த வெளிப்பாட்டை பெற்ற இஸ்ரவேலர்கள் அவருக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஓடினார்கள். ஆனால் நமக்கோ தேவன் தம்மை அன்பு மிகுந்த தந்தையாக காண்பித்தார். அதுவே புதிய ஏற்பாட்டின் பிரதான செய்தி. தந்தை உறவு என்பது நம்மை கலங்கடிக்கிற ஒன்றல்ல, நம்மை பாசத்தால் அணைத்து கொள்ளுகிற ஒன்றாகும். இதனை நாம் நிஜமாக உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும். பலர் தேவனை பற்றி நினைக்கும் பொழுது அவரை கண்டிப்பு மிகுந்த ஒரு முதலாளியை போன்ற தோற்றத்திலேயே உள்ளத்தில் காண்பார்கள். எனவே சில தவறுகளை செய்யும் பொழுது அல்லது சில தவறுகளை மறுபடியும் செய்ய நேரிடுகின்ற போதும் மன்னிப்பை பெற அவரை நெருங்குவதற்கு பதிலாக ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டே ஓடிவிடுகிறார்கள். ஏனென்றால் தந்தையாக அவரை நாம் நிஜ அனுபவத்தில் பார்த்தால் மட்டுமே அவரை சந்திக்கும் தைரியமும் மன்னிப்பை கேட்கும் ஊக்கமும் கிடைக்கும். தேவனை தந்தையாக பார்க்காத காரணத்தினால்தான் அநேகர் ஆவிக்குரிய வாழ்வில் பின்வாங்கி போகிறார்கள். தேவன் நம்மை ஒரு முறை மட்டுமல்ல பல முறை மன்னிக்கும் தயை மிகுந்தவர். ஆனால் தேவனோடு தந்தை மகன் என்ற உறவு நிலையில் நாம் பழகும்போது மட்டுமே அதனை உணர முடியும். கெட்ட குமாரனை குறித்து அறிவதற்காக அல்ல, அன்பும் பாசமும் மன்னிக்கும் தயையும் மிகுந்த ஒரு நல்ல தகப்பனாகிய தேவனை குறித்து நாம் அறிவதற்காகவே இயேசு கெட்ட குமாரன் உவமையை சொன்னார். கெட்ட குமாரன் அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்து போன ஒரு பரிதாப நிலையிலும் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டது அவனுடைய தந்தையை குறித்த சரியான ஒரு நல்ல அறிவுதான். தன் தந்தை தன்னுடைய தவறை மன்னித்து தன்னை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததால் தான் சீர்கட்டு போன ஒரு நிலையிலும் தந்தையிடம் போக துணிந்தான். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆம், தந்தையை குறித்த நல்ல ஒரு அறிவு அவனுக்கு மகிமையான ஒரு திருப்பத்தை கொடுத்தது. சிந்தனைக்கு, இன்ப வேளையில் இறைவனோடு நடந்து பழக்கப்பட்டவன் துன்ப வேளையை கடந்து செல்ல பயப்பட மாட்டான். ஆமென்.